நம்முடைய சந்ததிகள் சீராகுவதற்காக சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அதிலே முதலாவது, பெற்றார்கள் சீராகிற போது பிள்ளைகள் தானாக சீராகுவார்கள். பெற்றார்களுடைய சீர்திருத்தம் கட்டாயமாக இருக்கிறது. அவருடைய வழிப்படிதான் பிள்ளைகளும் நடப்பார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். பெற்றார்கள் தான் அவர்களை மாற்றுகிறார்கள். பெற்றார்கள் என்ன செய்கிறார்களோ அதன் ஊடாகத்தான் பிள்ளைகளும் பழகுகிறார்கள். தொழுகிற குடும்பத்திலே பிறந்த பிள்ளை தொழுகிற பிள்ளையாக மாறுகிறது. தொழாத குடும்பத்திலே பிறந்த பிள்ளை தொழாதவராகவே இருக்கிறார். ஜும்மா கூட என்னென்னு தெரியாமல் இருக்கிறார். சில நேரங்கள் கூடுகிற கூட்டாளிமாருடன் சேர்ந்து தொழுகை ஆரம்பிக்கிறார். இல்லைன்னு அவனுக்கு அதுவும் தெரியாது. எனவே பெற்றாருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஅலமு ஃபஸாதின் லில் அப்னா, பிள்ளைகள் கெட்டுப்போவதற்குரிய மிகப்பெரிய காரணம்தான் பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய உரிமையான கடமையாக இருக்கிற மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் விட்டதாகும். அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய கவனீனமாக விட்டுவிட்டதாகும். இது பிள்ளைகள் கெட்டுப்போவதற்குரிய மிகப்பெரிய மோசமான வழியாக இருக்கிறது என்பதனை அவர் பதிவு செய்கிறார். எனவே பெற்றார்களாகிய நாம் நன்னடத்தையோடு நல்ல பண்பாடோடு ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வாப்பா வீட்டுக்கிறதுக்கு வாப்பா இல்லைன்னு வெளியால் போய் பிள்ளைகிட்ட பொய் சொல்ல வைக்கக்கூடாது. பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஃபோனில் நாம் பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது. பொய்யாக பேசுகிற போது சாதாரண நமக்கிட்டையும் பிள்ளைகள் பொய்யை சொல்ல ஆரம்பிப்பான். நம்முடைய பண்பாடுகளை நல்ல பண்பாடுகளாக உருவாக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் நபிமாவுடைய பிரார்த்தனைகளை சொல்லியிருந்தேன். அவைகளாக இருக்கலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கித்தாயா அல்லாஹ், நல்ல சாலிகான குழந்தையை ஆக்கித்தாயா அல்லாஹ், இந்த குழந்தைகளை நல்ல பண்பாடுள்ளவர்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ், அவருடைய பாவத்திலிருந்து பாதுகாத்து விடையா அல்லாஹ், குற்றச்செயலிருந்து பாதுகாத்து விடையா அல்லாஹ் என்று அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. மூன்றாவதாக, நல்ல குழந்தைகள் உருவாகுவதற்கு, நல்ல சந்ததிகள் உருவாகுவதற்கு நல்ல மனைவிமார்களை தெரிவு செய்ய வேண்டும். மார்க்கம் உள்ளவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும். ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் மணமகனும் மணமகளும் மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அவர்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்குவார்கள். மார்க்கம் இல்லாதவர்களால் நல்ல குடும்பம் உருவாகாது. அவர்களுக்கு துவாவும் தெரியாது, மார்க்கமும் தெரியாது, தொழுகையும் தெரியாது, எதுவுமே இல்லாமல் ஒரு மிக வித்தியாசமான முறையிலே அந்த குடும்பம் செல்லக்கூடிய நிலையை பார்ப்போம். எனவே எப்போதும் நல்ல குடும்பம் உருவாகுவதற்கு நல்ல மணமகன் நல்ல மணமகன் உருவாக வேண்டும். அப்படியான நிலைக்காகத்தான் பெண்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும், ஆண்களும் மார்க்கத்தை படிக்க வேண்டும், நல்லவர்களை உருவாக்க வேண்டும். அதனூடாக நல்ல சமுதாயம் உருவாகும் என்பதனையும் நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நல்ல சந்ததிகள் உருவாகுவதற்காக நல்ல நண்பர்களோடு நம்முடைய பிள்ளை சேர்ற நடத்த பார்க்கணும். எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, சேர்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளையும் நல்லதாக மாறும். சூழல் தான் கருத்து விடும். குடிகாரனோடு சேர்கிற பிள்ளை, எந்த புள்ள நல்ல புள்ள, நான் மௌலவி மகன் நல்லாத்தான் இருப்பான், மோதினார் மகன் நல்லாத்தான் இருப்பான், பள்ளி தலைவர் மகன் நல்லா இருப்பான், நம்ம நல்ல பிரச்சனை இல்லை, நம்மளோடையும் நம்முடைய பிள்ளையோடையும் இருக்க ஷைத்தான் மோசம். அவன் நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து விடுவான், கெடுப்பதற்காகவே அவன் இருக்கிறான். எனவே நல்லவர்களோடு தான் சேர்வதை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில். ஒரு மனிதன் தன் சகோதரர் என்ன கொள்கையில், என்ன கோட்பாட்டில், என்ன மார்க்கத்தில் இருக்கிறாரோ அதில் தான் இவனும் இருப்பான். இவன் குடிகாரன் என்றால் அவனும் குடிகாரனாக மாறுவான். இவன் தொழல் என்றால் அவன் தொழாதவனாக மாறுவான்.
எனவே நல்ல பண்பாடுள்ளவர்களோடு இருக்கிறார்களா இல்லையா என்று பாருங்கள். அப்போதான் நம்முடைய பிள்ளை பண்பாடுள்ளதாக மாறும். தொழுகையாளியோடு திரிய வேண்டும், அப்போதான் தொழுகையாளியாக மாறுவார். தப்பு செய்யாத, தவறு செய்யாத, அல்லாஹ் பயப்படுறவரோடு சேரணும், அப்போதான் இவனுக்கும் அந்த பய உணர்வு வரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நல்ல பண்பாட்டோடு நல்ல தர்பியாவோடு வளர்க்க வேண்டும். முன்மாதிரி அவர்களிடத்திலே உருவாக்க வேண்டும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். மர்மையையும் அல்லாஹுவையும் எதிர்பார்த்திருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை படிக்க வேண்டும். நபி அவர்கள் எப்படி இருந்தார் என்ற வரலாறுகளை படியுங்கள். நபியுடைய பண்பாடுகளை படியுங்கள். ரியாது சாலிஹின் என்ற அந்த கிதாபு நம்மிடத்தில் இருந்து ஒவ்வொருவரும் குடும்பமாக இருந்து வாசியுங்கள். அதனை என்ன சொல்லுகிறது என்பதனை புரியுங்கள். ஒரு ஹதீஸ் கிதாபை எடுத்து வீட்டிலே பிள்ளைகளோடு சேர்ந்து கூட்டமாக இருந்து வாசிக்க பழகுங்கள். எனவே இந்த மார்க்க விஷயங்கள் நம்மிடத்திலே சேருகிற போது அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை மார்க்கமுள்ளவனாக மாற்றுவான், சிறந்த குழந்தைகளாக மாற்றுவான். எனவே இந்த உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்ல சந்ததிகளை உருவாக்க வாழ வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். வல்லவன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு